அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கதையின் பெயர் எல்லாம் இழந்த போதும் நம்பிக்கை வேண்டும். வெற்றியின் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும், விதி ஒத்துழைக்க வேண்டும் என்றெல்லாம் அபிப்பிராயம் கிட்டத்தட்ட எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பாராத உயரங்களுக்கு சென்ற மனிதர்களில் பெரும்பாலானோர் பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பித்தவர்களே என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அதிர்ஷ்டம் வருவதற்கு முன் துரதிர்ஷ்டத்தின் விடாத துரத்தல், விதி ஒத்துழைப்பதற்கு முன் அது செய்யும் சதி, இதில் எல்லாம் நிலை குலைந்து விடாதவர்களையே பிற்காலத்தில் அதிர்ஷ்டம் வரவேற்று உதவுகிறது, விதி ஒத்துழைக்கிறது. ஒரு நல்ல உதாரணத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாகலாபுரம் என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் 1973 பிறந்தவர் பிரேம் கணபதி. 7 குழந்தைகளில் அவரும் ஒருவர். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த அவருக்கு பிரத்யேக திறமைகள் கூட எதுவும் இல்லை. வறுமை அந்த கிராமத்தில் இருந்து அவரை சென்னைக்கு துரத்தியது. மாத வருமானம் சுமார் ரூபாய் 250 மட்டுமே கிடைக்க முடிந்த சில்லறை எடுபிடி வேலைகள் செய்து பிழைத்து வந்தார். அதையும் முடிந்தவரை சேமித்து கிராமத்தில் இருக்கும் தன் பெற்றோருக்கு அனுப்பி வைப்பார். அப்போது பழக்கமான ஒருவன் மும்பையில் ரூபாய் 1200 மாத வருமானத்தில் வேலை தயாராக இருக்கிறது என்று சொல்ல வீட்டுக்கு கூட தெரிவிக்காமல் அந்த ஆளுடன் பிரேம் கணபதி 1990 மும்பைக்கு ரயிலில் பயணமானார். மும்பையில் பாந்த்ரா ரயில் நிலையத்தில் அவருடைய சட்டைப்பையில் இருந்த முழு சேமிப்பான ரூபாய் 200 திருடி கொண்டு கூட வந்தவன் மாயமாய் மறைந்து விட்டான். அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உண்மையை பிரேம் கணபதி உணர்ந்தார். 17 வயதில் கையில் நயா பைசா இல்லாமல், பாஷையும் தெரியாமல், தெரிந்தவர்களும் யாரும் இல்லாமல் அனாதரவாய் நிற்பது கடுமையான துர்பாகியம் அல்லவா? பிரேம் கணபதி மேல் பரிதாபப்பட்ட ஒருவர் திரும்பி சென்னைக்கு போக டிக்கெட் வாங்கி கொடுக்க முன்வந்தார். ஆனால் தோற்ற மனிதனாய் சென்னைக்கு திரும்ப பிரேம் கணபதிக்கு மனம் வரவில்லை. மும்பையில் மாஹிம் பகுதியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலை கிடைத்தது. மாதம் ரூபாய் 150 தான் சம்பளம் என்றாலும் இரவு அந்த பேக்கரியிலேயே தூங்க இடம் கொடுத்ததால் அந்த வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பிரேம் கணபதி. சில மாதங்களில் டீ கடையில் டீ விற்கிற பையனாய் முன்னேறினார். சுறுசுறுப்பும் முகமலர்ச்சியுடன் பழகுகிற தன்மையும் கொண்ட பிரேம் மற்ற டீ விற்கும் பையன்களை விட 3 மடங்கு அதிகமாக டீ விற்று வியாபாரத்தை பெருக்கினார். நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் அளவு தான் ஒருவரே டீ கடைக்கு சம்பாதித்து கொடுத்தார். ஒரு வாடிக்கையாளர் அதை பார்த்துவிட்டு ஒரு டீ கடைக்கு தான் முதல் போட தயார் என்றும், பிரேம் கணபதி டீ கடையை நடத்தினால் வரும் லாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொன்னார். பிரேம் கணபதி ஒத்துக்கொள்ளவே புதிய டீ கடையை துவக்கினார்கள். பிரேமின் திறமையால் வியாபாரம் மிக நன்றாக நடந்தது. லாபம் அதிகமாகி கொண்டு வருவதை பார்த்தவுடன் இத்தனை பணத்தை இவனுக்கு தர வேண்டுமா என்று முதல் போட்டவருக்கு பொறாமை ஏற்பட்டது. அவர் பிரேம் கணபதியை டீ கடையில் இருந்து விலக்கிவிட்டு சம்பளத்துக்கு இன்னொருவரை வைத்து கொண்டார். மறுபடியும் ஏமாற்றப்பட்டாலும் மனம் தளராத பிரேம் கணபதி ஒரு கைவண்டியை நாள் ஒன்றுக்கு ரூபாய் 150 வாடகைக்கு எடுத்து அதுவரை சேமித்து வைத்திருந்த ரூபாய் 1000 ஸ்டவ்வும் பாத்திரங்களும் வாங்கி வாஷி ரயில் நிலையம் எதிரில் இட்லி தோசை விற்க ஆரம்பித்தார். மிக சுத்தமாக இடத்தை வைத்து கொண்டு மிக ருசியாக இட்லி தோசைகளை சமைத்து கொடுத்த அவருடைய அந்த சிறிய கைவண்டி தோசை கடை நாளடைவில் பிரபலமாகியது. பிறகு கைவண்டியை விட்டு ஒரு கடையையே வாடகைக்கு பிரேம் எடுத்து கொண்டார். அதற்கு தோசா பிளாசா என்று பெயரிட்டார். அவருடைய தோசா பிளாசாவை தேடி நாளடைவில் தூரத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பித்தார்கள். மிக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவே சைனீஸ் உணவு வகைகள் செய்யும் கடை ஒன்றையும் பக்கத்தில் வாடகைக்கு எடுத்து கொண்டார். அது தோல்வி அடைந்தது. அதனால் அதை விட்டுவிட்டு தோசையிலேயே பல பல வகைகளை அறிமுகப்படுத்தி கடையை விரிவுபடுத்தினார். அவருடைய மெனுவில் 108 வகை தோசைகள் இருந்தன. வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் ருசி, சேவை, விதவிதமான தோசை வகைகள் சுத்தம் இருந்ததாலும் தரத்தை எப்போதும் உயர்வாகவே தக்க வைத்திருந்ததாலும் அவர் வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது. இன்று இந்தியாவில் 45க்கும் மேலான தோசா பிளாசாக்கள் பிரேம் கணபதிக்கு உள்ளன. அது மட்டுமில்லாமல் துபாய், நியூசிலாந்து முதலான 10 வெளிநாடுகளில் கூட கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
30 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியாகவும் பிரேம் கணபதி இருக்கிறார் என்ற செய்தியை படிக்கையில் முயற்சி திருவினை ஆக்கும் என்ற வள்ளுவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தோன்றுகிறதல்லவா? பிரேம் கணபதிக்கு துரதிர்ஷ்டம் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வந்தது. அடுத்து மும்பைக்கு அழைத்து போனவனால் வந்தது. அடுத்து லாபத்தில் பாதி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு வியாபாரியால் வந்தது. ஒவ்வொரு முறையும் எல்லாம் இழந்து போக நேர்ந்தது. ஏமாற்றப்பட்டதையே வருவோர் போவோரிடமும் சொல்லி அனுதாபம் தேடிக்கொண்டு நிற்காமல் புலம்பாமல் அடுத்ததாக என்ன செய்து மீள்வது என்று சிந்தித்து அதற்கு ஏற்றபடி புத்திசாலித்தனத்தோடு சலிக்காமல் உழைத்து அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொண்ட பிரேம் கணபதியின் வாழ்க்கை பல பேருக்கு படிப்பினை. விதி கூட தன் சதியால் கதிகலங்கி போகாதவனை ஒரு கட்டத்திற்கு பின் சிலாகித்து உயர்த்தியே விடுகிறது. அதனால் விதி சதி செய்யும் போது தளராமல் தாக்குப்பிடியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். ஒன்று சரிப்படாவிட்டால் பாடம் படித்து கொண்டு வேறு விதமாக முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள். ஒரு நாள் விதியும் உங்கள் விசுவாசியாக மாறும். எல்லாம் உயர்வாய் அமையும். வாசகர்களுக்கு மிக்க நன்றி.